ஹாய் வணக்கம், வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சம்மருக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த சீசனில் வந்து நமக்கு மாம்பழம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வீட்டிலே வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் பால், இது வந்து நல்ல சுண்டை வந்து காய்ச்சிக்கலாம். நான் வந்து இதை காய்ச்சிருக்கேன் பாலை. இதோட குங்குமப்பூ வந்து நம்ம ஃப்ளேவருக்காக, கலருக்காக இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம். நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை சேர்த்துருக்கேன். இதை வந்து பாலில் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து கலர் கொடுக்கும். இதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். வந்து கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பாலுக்கு 1 கப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பால் அந்த இதெல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இதை ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படியே விட்டுறலாம். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கிறேன். இதோட நம்ம வந்து அந்த பேனில் வச்சுருக்க அந்த மில்க்கு, சுகர், அந்த சிரப்பை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி அடிச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு பவுலில் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து இதை வந்து மிக்சியில் நல்லா வந்து அடித்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து க்ரீமி அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு வரலாம். இதை நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒர்க்கா வந்து எடுத்து ஒரு 4 டைம்ஸ் வந்து மிக்சியில் வந்து நம்ம அடிச்சுட்டு நான் வந்து ஓவர் நைட் நான் வந்து உள்ளே வச்சிட்டேன். இப்போ நமக்கு வந்து ஐஸ்கிரீம் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஐஸ் வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம். இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.